வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறங்காத ராகங்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வென்றிடுவேன் நாதத்தால், வென்றிடுவேன் நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். நானில மீதினில் யார் எதிர் வருவார், வீணையில் இன்னிசை தேனென தந்திடுவேன், நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். பொழுது இரவிற்கு புலம்பெயர்ந்திருந்தது. மெல்ல மெல்ல கரைந்திருந்த மாலையைப் போலவே கானமூர்த்தியின் கோபம் குறைந்த பிறகு யோசித்து பார்த்தபோது தான் செய்த செயல் எத்தனை அசிங்கமானது என்று புரிந்தது. ஆனாலும் மருமகள் முன்னால் சென்று சாரி என்று ஒரு வார்த்தை சொல்ல பெரிய மனசு அவருக்கில்லை. தோட்டத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். லலிதாங்கி அருகில் வந்து எத்தனை சமாதான வார்த்தைகள் சொன்ன போதும் பாவனியின் கண்ணீர் நிற்கவே இல்லை. பணி முடித்து திரும்பிய ரூபகன் அங்கே நிலவிய வித்தியாசமான சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் பதட்டமாய்த்தான் விந்தி நடந்து வந்தான். அவனை பார்த்ததும் பாவனியிடம் இருந்து ஓடோடி வந்த சைந்தவி அப்பாவை கட்டிக்கொள்ள அந்த சின்ன உடம்பில் இருந்த நடுக்கம் அவனுக்கு எதையோ உணர்த்தியது. குழந்தையை தூக்கி கொண்டு லிப்டில் ஏறி மாடிக்கு சென்றான். 15 நிமிடம் கழித்து உடை மாற்றி கீழே வரும்போது முகமும் மாறியிருந்தான். நுனி மூக்கின் சிகப்பு அவனின் கோபத்தை முழுசாய் சொன்னது. அப்பாவின் எதிரில் வந்து நின்றான். அவர் தர்ம சங்கடமாய் அமர்ந்திருந்தார். அப்பா, ரொம்ப தப்பு அவன் சொல்ல இத்தனை நேரத்து குற்ற உணர்ச்சியும் சுத்தமாய் வடிந்திருக்க இப்போது அவர் கோபமாக நிமிர்ந்து பார்த்தார். ரூபகா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அவர் குரல் உயர்த்த அவன் விரைப்பாய் நின்று கொண்டே இருந்தான். தெரியும், ஏ அப்பா. ஆனா அதுக்காக அவர் நியாயமே இல்லாம நடந்துக்கிட்டா நான் அமைதியா இருக்க வேண்டியதில்லை. அநியாயமா? எது அநியாயம் உன் பார்வையில? இந்த வீடு, வசதி, இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் நீங்க அனுபவிக்க காரணம் இந்த கான விபூஷணம். அதை யாரும் மறந்துட வேண்டாம். வசதிகள் தர்றதாலேயே ஒருத்தரை அவமரியாதை செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லப்பா. இத்தனைக்கும் காரணம் எது? உங்க ஆணவம் மட்டும்தான். இந்த கான கலாமணியால, அவரோட இசையால எதை சாதிக்க முடிஞ்சிருக்கு? அவரோட பிள்ளையோட வாயை குணப்படுத்த முடிஞ்சதா? இல்ல சமூகத்துல அவர் மகனுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை தர முடிஞ்சதா? அப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த பட்டமும் மண்ணும்? அவனுடைய கேள்வியில் சுக்கலாக உடைந்து போய் நின்றார். லலிதா வேகமாய் வந்து மகனை தன் புறமாய் பலம் கொண்ட மட்டும் இழுத்து ஓங்கி ஒரு அறை விட்டாள். அவன் அசையாமல் அம்மாவை பார்த்து கொண்டு நின்றான். என்ன பேச்சு பேசுறடா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த மனுஷன் ஏதாவது செய்திருந்தா அது உனக்காக மட்டும்தான். ஆனா உனக்கு அந்த நன்றி துளியாச்சும் இருக்கான்னு பாரு. நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, பிடிச்சு சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அவளை ஈட்டியில குத்தி கிழிக்கிறது எந்த வகை நியாயம்? பெரிய இசை பாரம்பரியம் இல்லைங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா? அவரோட இசையால அப்படி என்னத்தை சம்பாதிச்சிருக்காரு? ஆணவத்தையும் கர்வத்தையும் தவிர. அவன் சொல்லிவிட்டு விந்தி உள்ளே நடக்க அவருடைய மனம் விண்டு போய் அப்படியே நாற்காலியில் சரிந்து புதைந்தார். சாருகேசி காரை பார்க்கிங்கில் விடும்போதே உள்ளே ஒலித்து கொண்டிருந்த பாடல் வரிகள் துல்லியமாக கேட்டுக்கொண்டேதான் வந்தார். ஒரு நிமிடம் தன்னுடைய BMW சாய்ந்து கொண்டு அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நின்றார். வனமாலி வாசுதேவ மனமோகன ராதா ரமணா சசிவதனா சரசி ஜனநயனா ஜெகன்மோகன ராதா ரமணா பார்க்கடலில் பள்ளி கொண்டா ராதா ரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்கா ரதரமணா.
பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் ஒரு இளம் பெண் உள்ளே பாடிக்கொண்டிருக்க கண்களை மூடிக்கொண்டார். குரல் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இன்னும் வளையவில்லை. குரலில் குழைந்து நெளியும் பட்டின் நேர்த்தி இல்லை. இதே பாடலை யது பாடும்போது அந்த குரலில் புல்லாங்குழல் விளையாடுமே. முன்னே அமர்ந்து கேட்கும் ரசிகர் கூட்டம் அப்படியே மெய்யும் கையும் மறந்து அமர்ந்திருக்குமே. நினைக்கும் போதே உடல் சிலிர்த்து அடங்கியது. வாங்க வாங்க சாருகேசி, என்ன அப்படியே நின்னுட்டீங்க? புது பொண்ணு பாடுறா. இங்கத்தவா இல்ல, நியூ ஜெர்சி சங்கீத சீசன் இல்லையா, அதான் வந்திருக்கா. மார்கழி மாசத்து மகிமை. அனந்தோ வெற்றிலை கரை பற்கள் தெரிய சிரித்து கொண்டார். சாருகேசி அளவாய் புன்னகைத்து அவரை பின்தொடர்ந்து நடந்தார். ஆயிரம் சொல்லுங்க, நம்ம யது மாதிரி வரவே வராது. அது தெய்வ குழந்தை. அதான் அவசரமா பூத்து அவசரமா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டா. ஆனந்தோ நிஜமான வருத்தத்தில் சொல்ல சாருகேசி பார்வையை திருப்பிக் கொண்டார். அறைக்குள் புகுந்து கொண்டார்கள். சாருகேசி இப்போது எதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்ற கவனம் அனந்துவிற்கு இருந்து கொண்டேதான் இருந்தது. என்ன காத்து, இந்த பக்கம் என்றார் அனந்து முகம் உயர்த்தி. நம்ம ஏஆர் சபா கேன்டீன்ல மசால் போண்டாவும் டிகிரி காப்பியும் நல்லா இருக்குமே, அதுக்குத்தான். ஆளப்பாரு, என்னையா கேள்வி? இசையோட எனக்கு இருக்கிற பந்தம் இன்னைக்கு நேத்தா? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சபா செக்ரட்டரி என் வீட்டு வாசல்ல தவம் கிடந்தாங்க. இன்னைக்கு நான் வந்து நின்னா என்னன்னு நிமிந்து கேக்குறாங்க. அவருடைய குரலில் தெரிந்த வருத்தம் அனந்துவை பதற வைக்க வேகமாக எழுந்து வந்து அவர் கைகளை பற்றி குலுக்கினார். அடடா, என்னது இது, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே. இந்த நிமிஷம் நம்ம எது வந்து பாடினா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாத்தான் இருப்பேன். எப்ப அது மனசு மாறும், பட்டுப்புடவை சரசரக்க அது அந்த மைக் முன்னாடி வந்து உட்கார்ந்து பாடும் என்ற ஆவல் எங்களை மாதிரி சபா செக்ரட்டரி எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா? அவர் அருகில் வந்து ஆதரவாய் தோள் தட்டினார். யதுவோட பழைய கச்சேரி சீடிக்கள் வேணும், எங்க கிட்ட இருந்தது தான். ஏன் யூடியூப்ல கூட இருக்குதான், ஆனா எனக்கு பென் டிரைவ்ல காப்பி பண்ண வேணும். பல கச்சேரி உடைய பிரிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் சொல்ல தடித்த லெட்ஜரை எடுத்துக்கொண்டு குறிப்புகளை விழ்வி எடுத்தார் அனந்தோ. எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை நாளைக்கு அழைக்கிறேன், நீங்க வந்து வாங்கிக்கலாம். முகத்தில் புன்முறுவல் பூக்க அனந்து சொல்ல தன்னுடைய இடத்தில் இருந்து எழுந்து கொண்டார் சாருகேசி. வாசலை தொட்டவர் யோசனையாய் தேங்கினார். அப்புறம் அனந்து, பெரியவர் வந்தாரா? அவரோட கச்சேரி எதுவும் இருக்கா? அவர் இயல்பாய் கேட்க அனந்து ஒரு நிமிடம் அசந்துதான் போனார். ஆஹா, எதுவும் இல்ல. என்ன விஷயம் என்றார் கேள்வியாய் புருவம் வளைத்து. சித்தி விநாயகனேன்னு அவர் கம்பீர நாட்டையில பாடினா நான் மெய்மறந்து நிற்பேன். கம்பீர நாட்டைக்கே அவர் பாடும்போது தனி கம்பீரம் வரும். மேகம் களைஞ்சது போல எல்லாம் களைஞ்சு போயிடுச்சு. சாருகேசி வருத்தம் மிக சொல்ல அனந்து இன்னும் ஆச்சரியம் விலகாத கண்களோடுதான் பார்த்து கொண்டிருந்தார். நேற்று கூட அவர் தொலைபேசியில் அழைத்து ஒருவேளை சாருகேசியே வாசலில் வந்து நின்று மன்றாடினாலும் யதுவிற்கு சான்ஸ் தரவே கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டிருக்கிறார். அதனால் எதேச்சையாக சாருகேசி வாசலில் வந்து நின்றபோது இவர் கொஞ்சம் தர்ம சங்கடமாக உணர்ந்தது. பெரியவரை பகைத்து கொள்ளவும் முடியாது, சாருகேசியை எடுத்தெறியவும் முடியாது என்று கலங்கி போய் நிற்கையிலே அந்த கடவுள் புண்ணியமாய் சாருகேசி அப்படி எதுவும் கேட்கவில்லை. ஆனால் பெரியவர் மீது இவருக்கு இருக்கும் மதிப்பை காட்டி நிஜத்தில் யார் பெரியார் என்று காட்டிவிட்டு போகிறார் என்றுதான் தோன்றியது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. டென்மார்க் கோப்பன்ஹேகன் விமான நிலையம் இந்திய நேரத்தில் அதிகாலை 7 மணி என்று காட்டியது. அதில் இருந்து 3.5 மணி நேரம் பின் தங்கி இருந்ததால் இன்னும் டென்மார்க் சூரியன் விழித்து கொள்ளாமல் தான் இருந்தான். கவலையாய் நகம் கடித்து கொண்டிருந்தான் ஆதி. 3 நாட்களாகிறது. இங்கிருந்த முஸ்தீப்புகளை அத்தனை எளிதாய் உடைத்துவிட்டு நகரத்தான் இயலவில்லை. ஆனால் போக வேண்டும் என்ற சிந்தனை படர்ந்த பிறகு
இங்கே தேங்குவதில் நியாயமும் இல்லை. சில நாட்களுக்கு முன் அம்மாவிடமிருந்து வந்த அழைப்பு, அழுகையோடு சொன்ன செய்திகள் அவன் தன் நம்பிக்கையை தரைமட்டமாக்கி இருந்தது. விலகி இருப்பதற்கும் விட்டு விட்டு ஓடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் விலகி இருந்ததற்கான காரணமும் அவனே அறிவான். ஆனால் இப்போது எதற்குமே அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது என்னும்போது அவன்தான் என்ன செய்ய முடியும்? போர்டிங் முடிந்து விமானம் ஏறிய போது அவனுடைய நெஞ்சமெல்லாம் ஒரு விதமான வெறுமையை சூழ்ந்திருந்தது. படிப்பு, பணி என்று முழுசாய் இவனுடைய காலத்தை கொள்ளை கொண்ட டென்மார்க் கவலைகளை மறக்க வைக்காவிட்டாலும் அதில் கரைந்து போகாமல் இவனை காப்பாற்றிய டென்மார்க்கை விட்டு வெளியேறுவது வேதனையாக இருந்தது. ஆனால் இப்போது கூட நாடு திரும்பாவிட்டால் எதுவும் சரியாகாது. கண்களை மூடி தன்னுடைய சீட்டில் சரிந்து கொண்டான். சீட் பெல்ட்டை இறுக்கிக் கொண்டான். விமானம் மேலெழும்பும்போது கேட்ட பேய் இரைச்சலில் தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள இயலாமல் கண்களை மூடிக்கொண்டான். கண்களை மூடிக்கொண்ட நிமிஷம் உணர்வுகள் திறந்து கொண்டது. ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் மன நிறைவு இருந்தாலும் சின்னதாய் குற்ற உணர்வும் தோன்றாமல் இல்லை. பிரச்சனைகளை சந்தித்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பிருக்கும் நேரத்தில் இவன் இப்படி ஒதுங்கி வந்ததும் தவறுதானே. ஆனாலும் அதன் பின்னணியில் இருந்ததும் அப்பாவின் பிடிவாதமும் அகங்காரமும் தான். குழந்தைகள் தவறு செய்தால் அடித்து திருத்தலாம், பெற்றவர்கள் தவறு செய்தால் என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த விடையும் இல்லை. தவறு என்று அறிந்தாலாவது திருத்திக் கொள்ளலாம். அதை சரி என்று வாதிடுபவரை என்ன செய்ய? ஏர்போர்ட்டிற்கு கார் அனுப்பியிருந்தார் அப்பா. அவர் வரவில்லை. பயணத்தில் சென்னையை கண்களால் அலசி ஆராய்ந்து கொண்டே வந்தான். எல்லாமே அமைப்பு ரீதியாக மாறியிருந்தது அப்பாவை தவிர. அவர் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. தான் என்ற அகங்காரத்தை சுமந்து கொண்டு தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். வீட்டிற்கு வந்து அளவளாவி அம்மாவின் அழுகைக்கு அணைப்பை பதிலாய் தந்துவிட்டு தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். இந்த புது பங்களா அத்தனை ரம்யமாக இருந்தது. கடலின் அலைகள் காற்றோடு பேசிக்கொள்ளும் சத்தம் காதுகளுக்குள் வந்து உரசி போனது. இவன் வந்த சமயம் அப்பா வீட்டில் இல்லை. நாழி கழித்து வந்தவர் மெல்ல இவன் முகத்தை பார்த்ததும் சந்தோஷமாய் பூத்து கொண்டார். ஜேர்னி எப்படி இருந்தது ஆதி என்றார் முதுகில் தட்டி. நல்லா இருந்ததுப்பா. நீங்க ஏன் இழைச்சு போய் இப்படி இருக்கீங்க? உடம்ப பாத்துக்கிறது இல்லையா? அவன் கேட்டபோது அவர் முகம் சின்ன அலுப்பை சிந்தியது. மனசுக்கும் உடம்புக்கும் நடுவே ஏதோ இணைப்பு இருக்காமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனசு நல்லா இருந்தா ஆன்மாவோடு சேர்ந்து உடம்பும் ஆயுளுக்கும் நல்லபடி இருக்கும். இதுக்குத்தான் இங்க வழியத்து போச்சே. தேவையில்லாத பாரம் ஏற்றினா வண்டி தள்ளாடத்தான் செய்யும். மனசையும் உடம்பையும் லேசாக்கிக்கங்க, எல்லாம் சரியாயிடும். ரூபகன் எப்போப்பா வருவான்? நான் வேணா அவனோட ஷாப்புக்கு போயிட்டு வரட்டுமா? அவன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே சைந்தவி ஓடி வந்து ஆதியின் கால்களை கட்டிக்கொள்ள குழந்தையை அள்ளி தோளில் போட்டு கொண்டான். சித்தப்பா, எனக்கு நிறைய சாக்கி வேணும். கண்களை உருட்டி கேட்க தோளோடு அணைத்து கொண்டு மெல்ல தட்டி தந்தான். வாங்கிக்கலாம் கண்ணம்மா. சித்தப்பா உன்னை ஈவினிங் மாலுக்கு கூட்டிட்டு போக போறேன். அங்க உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கித்தர. அவனும் குழந்தையாய் மாறி மழலை பேச ஒரு சொற்ப நொடியில் குழந்தை அவன் தோளில் ஒன்றிக் கொண்டது. சித்தப்பா இஸ் குட் பாய். அவன் கன்னங்களை தன்னுடைய பிஞ்சு கைகளால் கிள்ளி முத்தம் தந்தது. கானமூர்த்தி ஏக்கமாய் பார்த்து கொண்டே இருந்தார். குழந்தை அவரிடம் வருவதே இல்லை இப்போதெல்லாம். இன்னும் சொல்ல போனால் தாத்து தாத்து என்று அவரை சுற்றி கொண்டே திரியும் குழந்தை அவர் தலையை கண்டாலே தலை தெறிக்க ஓடுகிறது. எல்லாம் அந்த பாவனை செய்யும் வேலை என்றுதான் அப்போதும் அவருடைய மனது நம்பியதே தவிர தன் பக்கம் இருக்கின்ற தவறை அவர் ஒருபோதும் எண்ணக்கூட இல்லை. சைந்து, வா வா, தாத்து உனக்காக நிறைய சாக்லேட் வாங்கி வச்சிருக்க. நீ என் பக்கத்துல வந்தாதான் தருவேன். ஜிப்பா பாக்கெட்டை அவர் தட்டி காண்பிக்க தோளில் இருந்து முகம் நிமர்த்தி அவரை பார்த்துவிட்டு
கண்களில் மிரட்சி மின்ன பார்த்த குழந்தை மீண்டும் ஆதியின் தோளிலேயே முகம் புதைத்து கொள்ள தர்ம சங்கடமாய் தந்தையை பார்த்தான். அவர் கல் முகத்திலும் கலவையாய் உணர்வுகள். குழந்தைகளின் மனசில் கல்வெட்டாய் படிந்து போன நிகழ்வுகளை அத்தனை எளிதாய் அப்புறப்படுத்தி விடத்தான் முடியாது. அவர் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே தளர்வாய் நகர, என்னதான் அவர் மீது வண்டி வண்டியாய் வருத்தங்கள் இருந்தாலும் மனதில் ஒவ்வா முள் குற்றிய வலி ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்தது. குழந்தையை நிமிர்த்தி மடியில் அமர வைத்தான். கை சப்பிக்கொண்டே கானமூர்த்தி சென்ற திசையை கண்களால் தேடியது. சைந்து பாப்பா, ஏன் தாத்தா கிட்ட போக மாட்டேன்னு சொல்றாங்க? அது தப்பு தானே? தாத்துவுக்கு சைந்துனா எத்தனை இஷ்டம்னு தெரியும் தானே? இனிமே அப்படி சொல்லக்கூடாது, சரியா? கிளிப்பிள்ளை மொழியில் அந்த சிறு பிள்ளைக்கு அவன் சொல்ல, அது கோலி குண்டு கண்களை உருட்டி புசு புசுத்த அடர்முடி இவன் முகத்தில் ஒட்டடை அடிக்கும் அளவிற்கு தலையாட்டி கொண்டே சொன்னது. தாத்து ரொம்ப பேடு, பாட்டி தான் குட். தாத்து ஒரு நாள் மம்மி அடிச்சுட்டது. மம்மி பாவம் ரொம்ப அழுதாங்க. தாத்து பிடிக்கல. மம்மி டாடி போதும். ஏதோ அன்று நடந்தவைகளை கோர்வையாய் படம் பிடிக்க முயன்று தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது குழந்தையின் பால பாடம். பெருமூச்சு ஒன்றை கடல் மூச்சோடு கலந்து விட்டான். மெல்லிய பொறுமல் மனசிற்குள் வந்து சப்பனமிட்டது. அப்பாவின் அடாவடித்தனங்கள் எல்லை மீறுவதால் தான் அவனே இங்கு வந்தது. அப்பாவின் அடாவடித்தனங்கள் எல்லை மீறியதால் தான் அவன் அங்கே சென்றதுமே என்பதுதான் நிஜ கதை. கண்கள் எங்கே, நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. கால்கள் இங்கே, மேனியும் இங்கே, காவலின்றி வந்தன இங்கே. ஆதிசேஷன் அம்சமடி, ஆண்டாளின் அண்ணனடி, ஆள வந்தாருக்கு அடிமையடி கிளியே, எங்களின் ராமானுசனடி கிளியே, சுவானி யதிராசனடி. செஞ்சுருட்டி ராகத்தில் ஒலித்த பாடலில் உயிர் கரைந்து கொண்டு இருந்தது. காதில் பொருத்தி இருந்த ஹெட்போன் சத்தத்தில் அப்படியே கரைந்து உருகி கொண்டிருந்தாள் யது. கண்கள் தன்னை அறியாமல் நீரை தரை இறக்கி கொண்டிருந்தது. பாடலின் இணைப்பு துண்டாகி அலைபேசி காதுகளுக்குள் கிடுங்கியது. சட்டென்று அலைபேசியை பார்த்தாள். கண்ணீர் கண்களில் இருந்தாலும் இதழ்களில் ஒரு இன்ப மொட்டு பூத்தது. மோகனா, சிநேகிதி என்பதை விட அவளே இந்த சிரமமான பொழுதுகளின் விடி வெள்ளி. இணைப்பை எடுத்தாள். இவளுக்கு முந்திக்கொண்டு அவள் ஹலோவினாள். சொல்லுடி ராட்சசி, அப்படி என்ன அவசரம்? எனக்கு முந்தி ஹலோ சொல்றதுல? நான் தான் யது எல்லாத்துக்கும் உனக்கு முந்தி சொல்லணும். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? மொட்டை மாடியில இருக்கிற லிவிங் ரூம்ல திவான்ல சாஞ்சிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க. அதான பார்த்தேன். உனக்கு சிந்தனை சங்கீதத்தை தவிர என்ன இருக்க போகுது? சரி விடு, நம்ம ஆனந்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருக்கு, உனக்கு தெரியும் தானே? ஃபோன் பண்ணி வர சொன்னா. எனக்கு தான் இஷ்டமில்ல மோகனா, நீ போயிட்டு வா. மன்னிப்பே கிடையாதுடி நீ இப்படி சொன்னா. நாம 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போறோம். பெரிய கிஃப்டா வாங்குறோம். என்ன சொல்ற? யதுவுக்கு நன்றாகவே தெரிந்தது அவள் வேண்டுமென்றேதான் தன்னை வெளியில் அழைக்கிறாள் என்று. தன்னை இயல்பிற்குள் இழுத்து வர முயற்சிக்கும் அத்தனை முயற்சிகளும் துளி கூட சுணங்காமல் செய்யும் அன்பு பெட்டகம் அவள். நட்பின் இலக்கணம். மோகனா, நானும் வந்தேதான் ஆகணுமா என்றாள். வாடி போகலாம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து என்ன செய்ய போற? மாற்றம் வேண்டாமா? நான் வேணா அப்பா கிட்ட பேசட்டுமா? அப்பா மறுக்க மாட்டாரு. ஓகே, உன் ஆசையை கெடுப்பானேன். கண்டிப்பா போகலாம். நான் ஈவினிங் ரெடியா இருக்கேன். இணைப்பை துண்டித்த போதும் சின்ன புன்னகை இதழ்களில் மிச்சமாகி இருந்தது. பெரிதாய் வாழ்க்கையை பூக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் அடைந்து கிடந்து முடங்கி போன வாழ்க்கையின் மீது சின்னதாய் அலுப்பு வந்து விடுகிறது. எந்த தப்புமே செய்யாமல் இறகை இழந்த பறவை போல துடி துடித்து கொள்ளும் வாழ்க்கை மீது அலுப்பும் சலிப்பும் உண்டாகி விடுகிறது. மாலை 5 தொட்டது. கடிகாரத்தின் ஊசி முனைகள். ஆரஞ்சு வண்ண மைசூர் சில்கில் ஒயில் போல மாடியில் இருந்து இறங்கி வந்தாள்.
மெல்லிய செயின் கழுத்தில் உறவாடி கொண்டிருந்தது. உருத்தாத முத்து ஜிமிக்கி, கைகளில் ஒற்றை வளையல்கள். சாருகேசி லேப்டாப்பில் வணிகம் பண்ணி கொண்டிருந்தவர் மகளை பார்த்ததும் கண்கள் விரிய மடி கணினியை மடக்கி வைத்துவிட்டு எதிரில் வந்து நின்றார். எதுமா, எங்கேயாச்சும் கிளம்பிட்டியா என்ன? ஆமாப்பா, மோகனாதான் ரொம்ப வற்புறுத்துறா. ஒரு எல்லைக்கு மேல மறுக்க முடியல. நல்லதுமா, போயிட்டு வா. கார் எடுத்துட்டு தானே போற? இரு, டிரைவர் கூப்பிடுற. அவர் வெளியேற முற்பட பதறி போனாள். இல்லப்பா, மோகனா கார் எடுத்துட்டு தான் வர்றா. என்னை திரும்ப கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போவா. நான் போயிட்டு வந்துடட்டுமா? அவள் அனுமதி கேட்ட விதத்தில் அவர் ஆன்மாவே அடங்கி போனது. அப்பா, நான் கச்சேரிக்கு கிளம்பட்டுமா? ரீங்காரமாய் ஒலிக்கும் அந்த குரல் மனதில் வந்து ஆங்காரமாய் மோதி நினைவுகளை தட்டி எழுப்பிவிட்டது. தலையை சிலுப்பி நினைவு களைத்து கொண்டார். போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா சொன்னபோது தொண்டை அடைத்தது. தோட்டத்தில் இருந்த பைரவியிடமும் சொல்லிக்கொண்டு நின்ற நிமிஷம் மோகனாவின் கார் ஹாரன் அடித்து தட்டி எழுப்ப மான்குட்டி போல துள்ளி ஓடிப்போய் காரில் ஏறிக்கொண்டு தலையசைத்தாள். பெற்றவர்கள் கண்கள் கண்ணீரால் நிறைந்து கொண்டது. ஆனாலும் கட்டுப்பாட்டில் அவளுக்கு குறைந்தவர்கள் இல்லையே. அமைதியாய் தலையசைக்க கார் சாலைகளில் சமரசம் செய்ய தொடங்கியிருந்தது. கார் கண்ணை விட்டு மறைந்ததும் பெருமூச்சோடு சேர்ந்து உள்மூச்சும் வாங்க பைரவி ஆற்றாமையாய் கணவனை ஏறிட்டு பார்த்தாள். இந்த குழந்தைக்கு துரோகம் செய்ய அந்த பாவிக்கு எப்படிங்க மனசு வந்தது? ஒரு அழகான சித்திரத்தை வாங்கி செதைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் போயிட்டான். இங்க நாம தானே அல்லாடிட்டு நிக்கிறோம் என்ற மனைவியின் தோளில் கரத்தை படிய விட்டார். பைரவி, உன்னோட இந்த எமோஷனையும் குழந்தை முன்னாடி காட்டிடாத. அதை விட ஆபத்து எதுவும் இல்லை. நடக்க கூடாதது நடந்தாச்சு. நாம தான் மீட்டெடுத்து கொண்டு வரணும். உள்ளேயே அடைஞ்சு கிடந்து என்னோட குழந்தை வெளியே இப்படி உல்லாசமா போறது எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருவரும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்து விட்டு உள்ளே நகர்ந்தார்கள். உள்ளம் இனம் புரியாத மகிழ்வில் இருந்தது. மாலில் பணம் பெருத்த கூட்டம் ஒரு பக்கம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மறுபக்கமும் நிறைந்து கிடந்தது. இளைஞர்கள் பட்டாளம் ஆங்காங்கே கடலை மறுத்து கொண்டிருக்க மோகனாவும் யதுவும் மெல்ல ஏசியை கிழித்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். பல விதமான விலை உயர்ந்த அங்காடிகள் அங்கே சந்தை விரித்து இருந்தன. நிஜத்தில் இதைவிட தரமான பொருட்கள் சின்ன சின்ன கடைகளில் விலை மலிவாய் கிடைக்கின்றன. ஆனால் பணக்கார வர்க்கத்தின் மனநிலையோ வெளியில் பளபளக்கும் அட்டையை நம்பும் வண்ணத்து பூச்சி மனநிலையாயிருந்தது. அப்படிப்பட்டவர்களை நம்பியே இது போன்ற வர்த்தகங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன என்றால் மிக இல்லை. அங்கே பரிசு பொருட்கள் விற்கும் விலை உயர்ந்த கடைக்குள் இருவரும் நுழைந்தார்கள். வண்ணமயமான விலை உயர்ந்த ஓவியங்களை பார்த்து கொண்டே நின்றாள் யது. இசையில் மட்டுமல்ல, ஓவியத்திலும் அவளுக்கு லயிப்பு இருக்கத்தான் செய்கிறது. காலையில்தான் ஷோரூமில் இருந்து தனக்காக எடுத்து வந்திருந்த ரெனால்ட் டஸ்டரை காதல் பார்வை பார்த்து கொண்டே அதற்கு பார்க்கிங்கில் ஜாகை ஒதுக்கி சேனை பூட்டிவிட்டு காரை விட்டு இறங்கினான் ஆதி. அவன் தோளில் தொற்றிக்கொண்டு பைங்கிளியாய் சைந்தவையும் இறங்க இருவரும் மாலுக்குள் நுழைந்தார்கள். சித்தப்பா, இங்க என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும் குட்டிமா. உனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும், அப்புறம் பாப்பா என்ன கேட்குறாங்களோ எல்லாமே வாங்கணும். அவன் கொஞ்ச அந்த பிஞ்சு குதூகலமானது. ஐ ஜாலி ஜாலி. ஆதியின் கழுத்தை தன்னுடைய கரங்களால் இன்னும் வளைத்து கொள்ள அங்கே இருந்த கிஃப்ட் ஷாப்பிற்குள் கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு நுழைந்தான். குவிந்து கிடந்த பொருள் மலைகளுக்கு நடுவே பலர் ஆர்வமாய் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் சிலர் செக்ஷனில் திரும்பி நின்று கொண்டிருக்க அவன் முன்னே நடந்தான். ஆள் உயர கரடி பொம்மையை குழந்தை விரும்பி கை காட்ட அதை நோக்கி நகர்ந்த நிமிஷம் அவன் காதுகளில் அந்த வார்த்தை விழுந்தது. ஹை, நீங்க எதுக்குள்ள காம்போதி தானே? இசை இளவரசி. உங்க பாட்டுன்னா அத்தனை இஷ்டம் எங்களுக்கெல்லாம். நீங்க கச்சேரி பண்ற அழக பார்க்கவே எம்ஆர் சபாவுக்கு வந்து நிற்போம் நாங்கெல்லாம். உங்களை இங்க பார்ப்போம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
பின் சொன்ன எந்த வார்த்தைகளும் ஆதியின் காதுகளில் விழவே இல்லை. யதுகுல காம்போதி என்ற சப்தமே அவன் சப்த நாடியையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்க வேகமாய் திரும்பி பார்த்தான். 2 பெண்கள் கதவை திறந்து கொண்டு வெளியேறி இருந்தார்கள். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. படுக்கையில் மல்லாந்திருந்தான். கண்கள் அந்தரத்தில் கரகம் ஆடிக்கொண்டிருந்த மின் விசிறியை வேடிக்கை பார்த்தது. சுழன்ற விசிறி நீர்த்து போன நினைவுகளை விசிறி விட்டு கொண்டிருந்தது. யதுகுல காம்போதி, யது. நாக்கு உச்சரித்த நொடி கூசி போனது. அவளும் தன்னை பார்த்திருப்பாளா என்ற கேள்வி வந்தபோது மனசில் சின்ன எதிர்பார்ப்பு எட்டி பார்த்தது. கண்களை மூடிக்கொண்டான். நினைவு கப்பல் வானேறிக் கொண்டிருந்தது. கண்ணுக்குள் காலம். 6 வருடங்கள் என்பது அத்தனை பெரிய இடைவெளியெல்லாம் இல்லை. கால வரைபடத்தில் கானமூர்த்தி சங்கீத கலாபூஷனாய் உச்சத்தில் இருந்த காலம் அது. ஏற்றம் அடைந்து உச்சம் தொட்டால் அடுத்த நிலை இறக்கம்தானே. ஏறிய இடத்தில் நாமே கோலோச்சி கொண்டு நின்றால் அடுத்தவர் அந்த இடத்திற்கு எப்படி வந்து சேர முடியும்? ஒதுங்கி நின்று மற்றவர்களுக்கு வழிவிடும் இயல்பு பெரும் நிலை எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. தள்ளி நிற்கும் பெருந்தன்மை இல்லாதவர்களை பின்னே வருபவர்கள் தள்ளிவிட்டு முன்னேறுவது தானே இயல்பாகிவிடும். 40 ஆண்டுகள் இசைத்துறையில் பெரும் ஜாம்பவானாக இருந்த கானமூர்த்தியின் தொண்டையில் ஏற்பட்ட பின்னடைவு அவர் சாரீரத்தின் வளைவு நெளிவுகளை வழித்து கொண்டு போனது. ஒரு ஆபரேஷன் அவரை 6 மாதம் படுக்கையில் வீழ்த்திவிட்டது. அதன் பிறகு எழுந்தமர்ந்தாலும் அவருடைய கச்சேரிகள் அத்தனை களை கட்டவில்லை. பெரும் இசை பாரம்பரியத்தில் வந்த கானமூர்த்தியால் அந்த சரிவை எதிர்கொள்ளவே முடியவில்லை. உயர்வை மட்டுமே சந்தித்த அவரால் சரிவை சந்திக்கத்தான் முடியவில்லை. தொதுபாடும் கூட்டம் அவரை சுற்றி வளையமிட்டு அமைத்து வைத்திருந்த ஆணவ வேலி அவரை அதை தாண்டி செல்ல அனுமதிக்கவே இல்லை. சங்கீதம் மட்டுமல்ல, கொஞ்சம் இங்கிதமும் கற்று கடந்து வாழ வேண்டும். அதுதான் பெரியார்க்கு பெரியார் ஆதல் அழகு. இனி அவர் பாடி அடைய வேண்டிய உயரமும் இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை. அவர் வழிகாட்டும் இடத்தில் நின்றால் பலருக்கு அது வழியாக இருக்கும் என்பதை அவர் மறந்து போனார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு அழகான சாரலில் மலர்ந்த சின்ன அரும்பாய் வந்து நின்றாள் யதுகுல காம்போதி. சங்கீத சீசன் வந்தால் சபாக்களில் இது போன்ற சின்ன குருத்துகள் வந்து பாடுவது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஒரு சீசனுக்கு 1000 பேர் புற்று ஈசலாய் வந்து போவார்கள். ஆனால் அப்படி வந்து போன குரல் அல்ல அது. கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருந்த சின்ன குருத்து பாவாடை தாவணியில் பாந்தமாய் வந்து எம்ஆர் சபாவில் நடத்திய கச்சேரியை எந்த இசை பிரியர்களும் மறக்கத்தான் மாட்டார்கள். முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முறுவலில் மயங்குது உலகு. குளுமைக்கு அவன் ஒரு நிலவு, குமாரா என சொல்லிப் பழகு. பெஹங் ராகத்தில் குரு சுராஜ் ஆனந்தா பாடலை பாடித்தான் அவளின் முதல் கச்சேரி ஆரம்பமானது. ஐஸ்கிரீமில் வெண்ணையை கலந்தது போல் அத்தனை மிருது அந்த குரலில். குரலை பாட மட்டுமே பயன்படுத்துவது போல பட்டின் நேர்த்தி. மிருதுவான குரல் என்பதால் சின்ன சின்ன சங்கதிகளும் அப்படி பேசின. வளைந்து நெளிந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சங்கீத சாகரத்தில் சஞ்சாரம் செய்தது அந்த சின்ன குருத்து. ஆரம்பத்தில் கானமூர்த்தி 10ஓடு 11ஆய்த்தான் கடந்து போனார். ஆனால் நாள் ஆக ஆக சூடு பிடித்த சங்கீத சூரியனை அவரால் தாங்கிக் கொள்ளத்தான் இயலவில்லை. செல்லும் இடமெல்லாம் எதுவை பற்றியே பேச்சு திக்கு முக்காட வைத்தது அவரை. அந்த சின்ன பெண்ணின் வளர்ச்சியில் அவருக்கு அத்தனை பொறாமை. அவர் பொறாமைப்படுகின்றார் என்று சொன்னால் கூட உலகம் நம்பாத இடத்தில் இருந்தார் அவர். அந்த ஆண்டின் சிறந்த இளம் கர்நாடக பாடகி என்ற விருதை எந்த சிரமமும் இல்லாமல் தட்டிச் சென்றாள். அவளின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளும் பக்தி இசை கோவையும் கேட்பவர்களை சிலிர்க்க வைத்தது. அரங்கம் நிறைந்த ரசிகர்கள் மற்ற ஃபைன் ஆர்ட்டுகளை அவள்
அவள் புறமாய் திருப்பிக் கொண்டு வந்து சேர்த்தது. 1 வருடத்திற்குள் உச்சாணி கொம்பை தொட்டுக்கொண்டு நின்றாள். இவருடைய பாதி வளர்ச்சிக்கு தேவைப்பட்ட 20 வருடங்களை அவள் ஒரே வருடத்தில் அடைந்திருந்தாள். அந்த சமயத்தில் பெரியவரின் தொண்டையும் பின்வாங்க இவரை தேடி வந்தவர்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல் யதுவின் வீட்டு வாசலில் தவம் கிடக்க ஆரம்பித்தார்கள். இசை பேரொளி விருது, நம்பிக்கை நட்சத்திரம் விருது என்று வைக்க இடமில்லாமல் விருதுகளாய் வந்து வீட்டை அலங்கரித்தன. அந்த நிகழ்வும் ஒரு நாள் வந்துதான் விட்டது. பெரியவர் சிறியவராய் மனசிற்குள் மருகிக் கொண்டு இருந்த சமயம் வசந்தா ஃபைன் ஆர்ட்ஸில் செக்ரட்டரி கேசவனை பார்க்க வந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்த நேரம் அங்கே சாருகேசி வந்து நின்றார். கையில் இன்விடேஷனும் வாயில் மத்தாப்பு சிரிப்பும் முட்டிக்கொண்டிருந்தது. பெரியவரை அங்கே பார்த்ததும் அவருடைய கண்களில் அத்தனை மரியாதை. இசையை நேசிப்பவர்களின் மானசீக குரு அல்லவா அவர்? சட்டென்று வந்த வேலையை மறந்து சாருகேசி பெரியவரின் கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க நெகிழ்ந்து போனார் கானமூர்த்தி. அடடா, என்னது, எழுந்திருங்க என்றார் தர்ம சங்கடமாய். அப்படி சொல்லாதீங்க ஐயா. நியாயப்படி பாப்பா கச்சேரி பண்றதுக்கு முன்னமே உங்களை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கி அழைச்சிட்டு போய் இருக்கணும். என்ன சொல்ல, எல்லாரும் மனுஷங்க தானே. மனசு ஒண்ணு நினைச்சாலும் மதி ஒண்ணு நினைக்கும் தானே. தட்டி போயிடுச்சு. அதுக்கு எங்களை சமூகம் மன்னிக்கணும். அவர் அடக்கமும் பணிவும் நிறையவே பிடித்தது கானமூர்த்திக்கு. பரவாயில்ல விடுங்க, குழந்தை அத்தனை தீர்க்கமா பாடுறா, பெரிய இடத்துக்கு வருவா என்றார் மனப்பூர்வமாக. அந்த வார்த்தைகள் பெற்றவருக்கு தந்த மகிழ்வை வார்த்தைகளில் வடிக்கத்தான் இயலாது. சட்டென்று கையில் இருந்த பத்திரிகையை எடுத்து நீட்டினார். நீங்க விசாரமா நினைச்சுக்கவே கூடாது. நான் கண்டிப்பா வீடு தேடி வந்து கொடுக்கற யோசனையில தான் இருந்தேன். கண்டிப்பா வந்தும் கூப்பிடுவேன். ஆனா இது முதல் பத்திரிகை. என் பொண்ணுக்கு இசைஞான அரசிங்கிற பட்டத்தை மருதம் சபா சார்பில் தராங்க. அங்க குழந்தையோட கச்சேரியும் இருக்கு. நீங்க வரணும், கலந்துக்கணும், குடும்பத்தோட வரணும். நான் நாளைக்கு வந்து முறையா வீட்டில் அழைக்கிறேன். அத்தனை பவ்யமாய் அவர் அழைத்த போது பெருமிதத்துக்கு அளவே இல்லை. அத்தோடு நில்லவும் இல்லை அவர். அடுத்த நாளே வீடு தேடி வந்து அழைத்து முறை செய்து விட்டும் போனார். அழகான டிஜிட்டல் ஸ்கேனிங் செய்த விலை உயர்ந்த பத்திரிகை. முகப்பில் மிளகாய் சிவப்பு நிற பட்டில் ஜொலித்த யதுகுல காம்போதியின் படம். சாட்சாத் மகாலட்சுமியேதான். பார்த்து கொண்டே இருந்தார். மனசு ஏதோ யோசிக்க தொடங்கி இருந்தது. டீப்பாயின் மேல் பத்திரிகையை வைத்துவிட்டு நகர்ந்தார். அப்போதுதான் டென்மார்க்கில் தன்னுடைய முதுகலை படிப்பிற்காக விண்ணப்பித்துவிட்டு அழைப்பிற்கு காத்து கொண்டு இருந்த ஆதி நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதை மட்டுமே வேலையாய் சுற்றி கொண்டு இருந்தவன் அலைந்து திரிந்துவிட்டு உள்ளே வந்த சோஃபாவில் சரிய அவன் கண்ணை பறித்தது அந்த ஓவிய முகம். அவன் சர்வாங்கமும் ஒரு நொடி அதிர்ந்து போனது. என்னவோ ஒரு ஈர்ப்பு அந்த கண்களில், முகத்தில். பார்த்து கொண்டே இருந்தான். சங்கீதம் என்றால் கிலோ எவ்வளவு என்று கேட்கும் அவன் உள் அந்த இசை பேரரசியின் மீது ஆவலும் காதலும் உண்டாகி தொலைத்தது. ஆனால் அவன் துளி கூட எதிர்பார்க்காதது இதே எண்ணம் அவன் உடன் பிறந்த ரூபகனுக்கும் ஏற்பட போகிறது என்பதை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.